our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். தேவன் உங்களை தமக்கு சொந்தமானவராக இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நீங்கள் தேவனுடைய ஜனம், அவருடைய பிள்ளை. இயேசு தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி அவரது தியாகத்தினால் உங்களை தமக்கு சொந்தமானவராயிருக்கும்படி கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். தமது மகத்துவமான நாமத்தின் மகிமைக்காக அவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார், புறம்பே தள்ள மாட்டார். இந்த வாக்குதத்தத்தை விசுவாசித்து முழு இருதயத்தோடு அவரை ஸ்தோத்திரியுங்கள். மனமடிவின் வேளையில் தேவன் உங்களை நேசிக்கவில்லை என்ற எண்ணம் எழலாம். ஆம், முன்பு நீ அவருடைய பிள்ளையாக இருந்தாய், இப்போது விழுந்து போனாய். அவருக்கு பிரியமாய் நடக்கவில்லை. எல்லோரும் உன்னை குறை சொல்லுகிறார்கள். தேர்வில், வேளையில் நீ தோற்று போனாய். இனிமேலும் தேவன் உன்னை எப்படி தன் பிள்ளையாக எண்ணுவார் என்ற குரல் கேட்கலாம். இவை அனைத்தும் சத்துரு சொல்லும் பொய்கள். பிசாசு உங்கள் தோல்விகளை மிகைப்படுத்தி நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பதற்கு தகுதியானவரல்ல என்று எண்ணும்படி செய்வான். பிரியமானவர்களே, அது முற்றிலும் தவறானதாகும். ஆண்டவர் தம்முடைய மகத்துவமான நாமத்திற்காக உங்களை ஒருபோதும் கைவிடாமல் காத்து கொள்வார். ஒருபோதும் உங்களை புறம்பே தள்ள மாட்டார். இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் உங்களை தம்முடைய பிள்ளையாக மாற்றவும் உங்களை தமக்கு சொந்தமானவர்கள் என்று அழைக்கவும் அவர் பிரியமாய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். இயேசு என்னை நேசிக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். அவர் இம்முறை எனக்கு உதவி செய்வார். அவரது சித்தம் நிறைவேறும். சகலமும் எனக்கு நன்மையாகவே நடக்கும் என்று தைரியமாக அறிக்கை செய்யுங்கள். அப்போது அப்படியே நடக்கும். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தை கிரயமாக கொடுத்து அவரது சரீரமாக, அவரது ஆலயமாக சம்பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது இயேசுவுக்கு சொந்தமானவராய் இருக்கிறீர்கள். இனி நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே உங்களுக்குள் ஜீவிக்கிறார். இந்த சந்தோஷமும் கிருபையும் அளவிட முடியாதவை. ஆண்டவருக்கு நன்றி ஏறிடுங்கள். அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடியினால் அவரை ஸ்தோத்தரியுங்கள். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் தேவனுக்கு முன்பாக தாழ்மையை அறிக்கையிடுவதையும் தேவன் எப்போதும் தன்மேல் நினைவாயிருப்பதை எண்ணி ஆச்சரியப்படுவதையும் காணலாம். தேவன் உங்களை தமக்கு சொந்தமான ஜனமாக்குவதற்கு பிரியமாயிருக்கிறார் என்பதை இன்றைய வசனம் உறுதிப்படுத்துகிறது. நீங்கள் அவரது குமாரன், குமாரத்தியாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய கிரியையை செய்வதற்கு இயேசு தம்மை அர்ப்பணித்த தருணத்தை பாருங்கள். வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று கூறியது. இயேசு செய்த எல்லாவற்றின் மேலும் தேவன் சாதாரணமாக அல்ல, மிகவும் பிரியமாயிருந்தார். இயேசு தண்ணீரில் ஞான ஸ்நானம் பெற்ற போது இவ்வாறு அறிவிக்கப்பட்டது.
ஞான ஸ்நானமானது நீங்கள் பாவத்தை வெறுப்பதையும் பாவத்தின் மரணத்தையும் இயேசுவுக்குள்ளான ஜீவனுக்குள் நீங்கள் எழும்புவதையும் குறிக்கிறது. இன்றைக்கு இயேசுவை போல நீங்கள் பாவத்தை, உலகின் நம்பிக்கையை, பொல்லாங்கின் பயத்தை வெறுப்பதால் தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் இயேசுவுக்காக வாழ்வதற்கு தீர்மானித்திருப்பது ஆண்டவருக்கு பிரியமானதாயிருக்கிறது. தாவீது தேவனுக்கு சித்தமானதை செய்தபடியினால் அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அழைக்கப்பட்டான். சிலுவையானாலும் தேவ சித்தமானது செய்யப்பட வேண்டும் என்று இயேசு ஜெபித்தார். இந்த அர்ப்பணிப்பு தேவனுக்கு பிரியமாயிருந்தது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் தேவனுடைய திட்டத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவரது இரக்கத்தை சார்ந்திருக்கும் போது அவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். தேவனுடைய அன்பின் மேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை அறிக்கை செய்து உங்கள் வாழ்வில் அவரது சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று அர்ப்பணிப்போடு ஜெபியுங்கள். அப்போது தேவனுடைய பரிபூரண கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். தேவனுடைய அன்பு உறுதியானது. அவர் நம்மை தமக்கு சொந்தமான ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். தோல்வியின், மனமடிவின் தருணங்கள் உள்பட ஒருபோதும் அவர் நம்மை கைவிடவோ புறக்கணிக்கவோ மாட்டார். அவரை நம்புங்கள். அவரது சித்தம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும். ஜெபம். அன்பின் தகப்பனே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய அன்பின் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். உம்முடைய சித்தம் என் வாழ்வில் செய்யப்படுவதாக. என் வாழ்வில் உம்முடைய கிருபை பூரணமாக விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய மாறாத அன்புக்காகவும் என்னை உமக்கு சொந்தமானவளாக தெரிந்து கொண்டிருப்பதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தோல்விகளின் நேரத்திலும் பலவீனத்தின் நேரத்திலும் நீர் என்னை கைவிட மாட்டீர் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்புகிறேன். மனமடிவுண்டாக்கும் பொய்களுக்கு எதிராக திடமாக நிற்கவும் உம்முடைய பார்வையில் நான் வெளியேற பெற்றவள் என்பதை மறவாமல் இருக்கவும் எனக்கு உதவி செய்யும். நானும் பிள்ளை என்றும் பிரியமானவள் என்றும் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்றும் தைரியமாக அறிக்கை பண்ணும்படி என் இருதயத்தை பலப்படுத்தும். உம்முடைய நினைவுகளை நம்புவதற்கும் சகலமும் எனக்கு நன்மைக்கேதுவாகவே நடக்கும் என்று விசுவாசிக்கவும் தேவையான கிருபையை எனக்கு தந்தருளும். உபத்திரவத்தில் உம்முடைய உண்மையை நான் மறவாதிருக்கும்படி செய்து என்னுடைய ஆவியை உமது சமாதானத்தினாலும் திட நம்பிக்கையினாலும் நிரப்பியருளும். ஆண்டவரே, என்னை தூக்கி எடுத்து உம்முடைய பூரண சித்தத்திற்கேற்ப என்னை வழிநடத்தும். உம்முடைய அன்பிலும் நோக்கத்திலும் நான் நடந்து உம்முடைய மகத்துவமான நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர உதவ வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.